Hi friends, I am Tarni, physiotherapist from Salem. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் அதை குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 2லையும் ஸ்டேஜ் 3லையும் மூட்டு தேய்மானம் எதனால் வருதுன்னா, சைனோவியல் ஃப்ளூயிடும் கார்டிலேஜும் பாதிப்படைகிறதால தான் நமக்கு மூட்டு தேய்மானம் வருது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அதோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம அந்த மூட்டை ப்ராப்பராக இயக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வளவளப்பு தன்மை வேணும். 2 மூட்டு வரையாமல் இருக்க ஒவ்வொரு மூட்டுக்கும் சுற்றி ஒரு டிஷ்யூ இருக்கும். இப்போ அந்த வளவளப்பு தன்மையை நம்ம மூட்டுக்கு கொடுக்கறது சைனோவியல் ஃப்ளூயிட். அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுக்கு அதிகமாக இருக்கிறது ஹைலூரோனிக் ஆசிடும் பாலிசாக்கரைடும் அப்படிங்கிற அந்த லிக்விடு தான் அதிகமாக இருக்கும். பாலிசாக்கரைடு அப்படிங்கிறத நம்ம ஃபுட்டுலேயே எடுக்க முடியும். அது எந்த மாதிரி ஃபுட்டில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள்லையும் கீரைகள்லையும் 99% ஆஃப் பாலிசாக்கரைடு இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபுட்டாக எடுக்கிறப்ப சைனோவியல் ஃப்ளூயிடோட அடர்த்தியும் ட்ரைனஸையும் நம்மளால் குறைச்சி வளவளப்பு தன்மையை அதிகப்படுத்த முடியும். அடுத்தது மூட்டை சுற்றி இருக்கிற டிஷ்யூ, அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதாலையும் காயமாகிறதாலையும் தான் நமக்கு மூட்டு தேய்மானம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அதை தடுக்கணும் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேஷனும் ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஃபுட்டும் நம்ம எடுக்கணும். ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஃபுட் அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கேரட், லெமன், ஆரஞ்சு, பைனாப்பிள், டொமேட்டோ, இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஃபுட். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனானா, ஸ்ட்ராபெரி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்ச தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நடக்கல்ல, பாதாம், பிஸ்தா, முந்திரி, இதெல்லாம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்ச ஃபுட்ஸ். அதுக்கப்புறம் முடக்கத்தான், ஸ்பினாச், இதெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருந்த ஃபுட்டு. இதெல்லாமே நீங்கள் ஒரு நாளைக்கு 30% உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஜுரியான காயங்கள் சீக்கிரம் ஆறும். ஒரு செல்லு இறந்துருக்கலாம், அதுக்கு ஆன்டி ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட செல்லெல்லாம் ரீக்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம சைனோவியல் ஃப்ளூயிட் வளவளப்பு தன்மை அதிகரிக்க வெஜிடபிள்ஸும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டும், செல்லு ஒரு ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஃபுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம மூட்டு வலியை சீக்கிரமாக குறைக்க முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.